Dear students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிற விஷயம் ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஒரு டாபிக் 10.2 ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ரேட்டு அப்படின்னாக்க ஸ்பீடு அப்படின்னு அர்த்தம். ரேட். ஸோ டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ரியாக்ஷனும் வந்து அதனுடைய கிளாசிஃபிகேஷன்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு நடக்குது, ஸ்லோவாக நடக்குதா, மாடரேட்டாக நடக்குதா, ஃபாலோடு பை அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு எதை பொறுத்தது, ஏன் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது, ஏன் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது, சிலது ஏன் மாடரேட்டாக நடக்குது, இதெல்லாம் பற்றி தான் இந்த கிளாஸில் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். டவுட் இருந்துச்சுனாக்கா 2 to 3 டைம்ஸ் வீடியோ ரிப்பீட் பண்ணுங்கள். புக்கை பக்கத்தில் வச்சுட்டு ரெஃபர் பண்ணி கம்பைன் பண்ணி படிங்க. இந்த வீடியோவையும் புக்கையும் கம்பைன் பண்ணி பிடிச்சிங்கனாக்கா இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக புரியும். கீப் வாட்சிங். ஓகே. ஸோ ஃபார் வி டிஸ்கஸ்டு டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இது வரைக்கும் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டைப்ஸை பற்றி இப்போ இதை பாருங்களேன். ரஸ்டிங் ஆஃப் அயான், டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு, பர்னிங் ஆஃப் பெட்ரோல், வெதரிங் ஆஃப் ராக், இது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் சார். இரும்பு துருப்பிடிக்குது, ஜன்னல் புதுசாக வைக்கிறோம் வீட்டில், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து அப்படியே பார்த்திங்கனாக்கா அதில் துரு உண்டாயிடுது. ஸோ இவ்வளோ டைம் ஆகுது. பர்னிங் ஆஃப் பெட்ரோல், பெட்ரோலை கொளுத்தி வச்ச உடனே எரியுது. ஒரு வருஷத்துக்கு பிறகா எரிஞ்சு வருது, இம்மிடியட்டாக எரியுதுல, கொளுத்தி வச்ச உடனே டப்புன்னு எரியுது. இன்னொன்று மூடி வச்சு கண்டெய்னர்லலாம் இருந்துச்சுனாக்கா பிளாஸ்ட் ஆகிற அளவுக்கு பண்ணுது, எரியுது. ஸோ அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது பாருங்கள். இது எவ்வளோ ஸ்லோ. ரஸ்டிங் ஆஃப் அயான் வந்து எவ்வளோ ஸ்லோ, இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு எப்படி, அதை தான் வந்து ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறோம் பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். ஏன்னு ஒரு பொருள் இருக்குது, அது 100 கிராம் ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டோம். ஏன்னு ஒரு சப்ஸ்டன்ஸு 100 கிராம் எடுத்தோம். ஸோ அதை ரியாக்ஷனுக்கு உட்படுத்தி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு 50 கிராம் பாக்கி இருக்குது. நல்லா நோட் பண்ணிங்க. ஏன்னு ஒரு சப்ஸ்டன்ஸு 100 கிராம் எடுத்தோம், ரியாக்ஷனு போட்டு விட்டாச்சு, ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 1 ஹவர் கழிச்சு வந்து பார்க்குறேன் 50 கிராம் அப்படியே பாக்கி இருக்குது. சரி, அது ஒன்று. ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட். சின்னு இன்னொரு பொருள் எடுத்தேன், சப்ஸ்டன்ஸு, அதே 100 கிராம் தான் எடுத்தேன். அதே 1 ஹவர் கழித்து திரும்பி ரியாக்ஷன் வந்து பார்க்குறேன். சின்னு ஒரு ரியாக்ஷன், அந்த பொருள் எடுத்து ரியாக்ஷன் போட்டு விட்டு திரும்பி 1 ஹவர் கழிச்சு வந்து பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 20 கிராம் தான் பாக்கி இருக்குது. ஸோ இந்த 2 ரியாக்ஷனில் எந்த ரியாக்ஷன் ஸ்பீடாக நடந்ததுன்னு நினைப்பீங்க? சி கிவ்ஸ் ப்ராடக்ட்டு தான் ஸ்பீடாக நடந்திருக்கு. ஏன் சி கிவ்ஸ் ப்ராடக்ட்டு ஸ்பீடாக நடந்தது? அதில் வந்து 50 கிராம் பாக்கி இருக்குது. அப்போனாக்கா ரியாக்ஷன் என்ன நடந்திருக்கு? 50%, 100 கிராம் எடுத்து 50 கிராம் பாக்கி இருக்குன்னா 50 கிராம் தான் ரியாக்ஷனுக்கு போயிருக்கு. பட் சிங்கிற பொருள் அதே 100 கிராம் எடுத்தேன், பாக்கி 20 கிராம் தான் இருக்குது. அப்போனா 80 கிராம் ரியாக்ஷனுக்கு போயிட்டு சேம் 1 ஹவரில். அப்போ சி தான் ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கு. இதை தான் சொல்லுறதுக்கு பேர் தான் சார் ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன்ஸ். அப்போ ரேட் எதுக்கு அதிகம் அப்படின்னாக்கா சி கிவ்ஸ் ப்ராடக்ட்டுக்கு தான் ரேட் அதிகம். ஸோ ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன்னா என்ன தெரியுமா? சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ரியாக்டண்ட் ஆர் ப்ராடக்ட் பர் யூனிட் டைம். ஒரு யூனிட் டைமில் அதனுடைய ரியாக்டண்ட்லேயோ இல்லை ப்ராடக்ட்லேயோ அதனுடைய அமௌண்ட் ஆர் கான்சன்ட்ரேஷன், அதனுடைய அளவு அல்லது அடர்த்தி, இதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா அந்த எவ்வளோ மாற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லுறதுக்கு பேர் தான் சார் ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன். புரிஞ்சிச்சா? ஒரு பொருள் ரியாக்ஷனுக்கு உட்படுது, ரியாக்ஷனுக்கு பொருளுக்கு உட்படும் பொழுது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆர் அமௌண்ட்டு பர் யூனிட் டைமில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, எய்தர் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி ரியாக்டண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை சொல்கிறதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன்ஸ். ஸோ கன்சிடர் ஏ கிவ்ஸ் பி. அப்போ ரேட்டுங்கிறது dA/dt. இந்த ஏவை வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டோடைய மீனிங் என்னன்னாக்க, ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட மீனிங் வந்து கான்சன்ட்ரேஷன். அதை படிக்கிறப்ப டி கான்சன்ட்ரேஷன் A/dt. இதுக்கு வந்து மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்குறோம். ஏன் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கிவ்ஸ் பி நம்ம ரியாக்டண்ட்டை மையமாக வச்சு இப்போ பேசிகிட்டு இருக்கோம், ப்ராடக்ட் இல்லை. ப்ராடக்டை மையமாக வச்சு பேசினோம்னா ப்ளஸ்ஸு கொடுத்துருவோம், ரியாக்டண்ட்டை மையமாக வச்சு பேசுகிறதுனால மைனஸ் கொடுப்போம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் த டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வித் டைம்.
டைம் ஆக 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 ஏவோட கான்சன்ட்ரேஷன் குறையுது அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்குறோம். இப்படி ஸ்கொயர் ஏ போட்டாங்கன்னா, ஸ்கொயர் பாக்ஸில் ஏபி போட்டாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி அப்படின்னு நம்ம படிக்கணும். ஓகே, இதுதான் சார் ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன். இதில் வந்து நம்ம சரிங்க சார், இப்போ ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் தானா அப்படின்னு கேட்டால், ஃபாஸ்டர் த ரியாக்ஷன் மோர் வில் பி த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இன் ஸ்பெசிஃபைடு ரியாக்ஷன். எவ்வளவு ஸ்பீடாக ரியாக்ஷன் நடக்குதோ அப்படி நடக்கிறப்ப ப்ராடக்ட் நமக்கு நிறைய கிடைக்கும். இது நமக்கு இண்டஸ்ட்ரீஸஸ் எல்லாம் பயன்படும். ஒரு ரியாக்ஷன் வந்து 10 மணி நேரம் நடந்து கம்மியாக ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னாக்கா அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு எத்தனையோ லட்சங்கள் கோடி லாஸு நமக்கு. பட் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குது, அது ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அதெல்லாம் பற்றி தான் கெமிஸ்ட்ரி நமக்கு சொல்லுது. ஸோ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ கெமிஸ்ட் ஃபார் டிசைனிங் ப்ராசஸ் டு கெட் குட் ஈல்டு ஆஃப் ஏ ப்ராடக்ட். ஒரு கெமிஸ்ட்ரி படித்தவங்க அந்த ஃபேக்ட்ரியில் இருந்தாங்கன்னா, நீங்கள் ஏங்க 10 மணி நேரம் இந்த ரியாக்ஷனை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த கம்பெனிக்கு லாஸு, நம்ம பொருளாதாரத்துக்கும் லாஸு. நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், கெமிஸ்ட்ரி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த ரியாக்ஷனை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கிற அளவுக்கு நம்ம கேட்டலிஸ்ட்லாம் யூஸ் பண்ணி ரியாக்ஷனை ஃபாஸ்ட் பண்ணிடலாம், ப்ராடக்ட்டும் நமக்கு நிறைய கிடைக்கும், டைமும் மிச்சமாகும். அப்படிங்கிற வழியில் ஒரு ரியாக்ஷனை உருவாக்கலாம் ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறதுனால. ஸோ அதனால தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்னு, அந்த ப்ராசஸ்ஸு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிட்டு இருக்கிறப்ப நமக்கு ஈஸியாக எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் எ ஃபுட் ப்ராசஸர் ஹூ ஹோப்ஸ் டு ஸ்லோ டவுன் த ரியாக்ஷன் தட் காசஸ் ஃபுட் டு ஸ்பாயில். கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த சாப்பாடு கரெக்டாக வரணும். ஸோ ஃபுட்டு சமைக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணணும், எவ்வளோ ஸ்லோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண வரோம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். என்னென்ன இப்போ நான் சொன்னல, என்னென்ன காரணங்கள்லாம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸை பாதிக்கும். எனக்கு ரேட்டை வந்து அதிகமாக்கணும், ஒரு ஸ்பீடு அதிகமாக்கணும் ரியாக்ஷனுக்கு, இல்லை ரியாக்ஷனோட ஸ்பீடை குறைக்கணும் அப்படின்னா நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 10.2.1 ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தி ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், நேச்சர் ஆஃப் த ரியாக்டண்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், ப்ரெஷர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட்ஸ். ஸோ இந்த 6 விஷயங்கள் தான் முக்கியமான காரணம் ஒரு ரியாக்ஷனுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரேட், நேச்சர் ஆஃப் த ரியாக்டண்ட், வினைப்படு பொருளின் தன்மை. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, sodium with hydrochloric acid is faster than acetic acid. sodium ரெண்டுமே சோடியம் தான். பட் சோடியம் கூட ரியாக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து HCl, இங்கே வந்து அசிட்டிக் ஆசிட். பட் இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோ, இந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டு. ஏன் ஃபாஸ்ட்டு அப்படின்னு கேட்டால், HCl இங்கே ரியாக்டண்டில் இருக்குது, இங்கே அசிட்டிக் ஆசிட் தான் இருக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட், இது ஸ்ட்ராங் ஆசிட். அதனால என்ன ஆகும், இந்த ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிடு சோடியம் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதுனால தான் இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டு. அசிட்டிக் ஆசிட் வந்து வீக் ஆசிடு சோடியம் கூட ரியாக்ட் பண்ணணும்னா சோடியம் அசிட்டேட் ஃபார்மேஷன் ஆகும், பட் ஸ்லோவாக தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். இப்போ பார்த்தீங்களா, ரியாக்டண்ட்டை பொறுத்து ரியாக்ஷனோட ஸ்பீடு வேரி ஆகுது. அதனால தான் சொல்லியிருக்காங்க நேச்சர் ஆஃப் த ரியாக்டண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஃபார் அஃபெக்டிங் த rate of the reaction. Second one, concentration of the reactant. Concentration அதிகமாக்க rate of reaction அதிகமாகும். கான்சன்ட்ரேஷன் குறைய rate of reaction குறையும். அவ்வளோதான். The amount of substance present in certain volume of the solution is called concentration. அந்த வால்யூம், ஒரு குறிப்பிட்ட அளவு வால்யூம்குள்ளே எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் உள்ளார இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன்னு சொல்கிறோம். அடர்த்தி. ஒரு 10 ml சொல்யூஷனில் 10 கிராம் தான் சப்ஸ்டன்ஸ் உள்ளார இருக்குன்னா அது ஒரு சப்ஸ்டன்ஸு. அதே ஒரு 10 ml சொல்யூஷனில் 100 கிராம் சப்ஸ்டன்ஸ் உள்ளார இருக்குன்னா அதை பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா டென்ஸாக இருக்கும், டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். அதுதான் நம்ம கான்சன்ட்ரேஷன்னு சொல்கிறோம். அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் எ சர்டன் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் கால்டு கான்சன்ட்ரேஷன்.
மோர் த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக per volume exist in it, hence faster the reactions. More particles, கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறப்ப நிறைய பார்ட்டிகிள் அவைலபிள் இருக்கும், உடனடியாக ரியாக்ஷனுக்கு வரும், அதனால் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். எக்ஸாம்பிள், கிரானுலேட்டட் ஜிங்க் ரியாக்ட் வித் 2 molar ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தென் 1 molar ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். 2 molar ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னாக்க டென்சிட்டி அதிகம், அதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகம். 1 molarனாக்க கான்சன்ட்ரேஷன் கம்மி. இப்போ அந்த ஜிங்க் என்ன பண்ணும், 2 molar சல்ஃபூரிக் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும், 1 molar ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணும். ஏன்னா 2 molar ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் நிறைய பார்ட்டிக்கல் இருக்கும், மோர் பார்ட்டிகல்ஸ் பர் வால்யூம். இதுதான் முக்கியமான, மோர் பார்ட்டிகல்ஸ் பர் வால்யூம் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும் 2 molar. 1 molarல அந்த மோர் பார்ட்டிகல்ஸ் பர் வால்யூம் கம்மி, அடர்த்தி கம்மி, கான்சன்ட்ரேஷன் கம்மி, அதனால் ரியாக்ஷன் ஸ்லோவாக தான் போகும். ஸோ நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி மாறுது அப்படின்னு கேட்டால், ஆடிங் ஹீட் டு த ரியாக்டன்ட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி டு பிரேக் மோர் பாண்ட்ஸ். ஒரு ரியாக்ஷன் நடக்கிறப்போ நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், அதில் இருக்கிற பாண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் உடஞ்சிரும். இந்த ரியாக்டண்டில் இருக்கிற பாண்ட்ஸ் எல்லாம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னாவே பிரேக்கிங் பாண்ட்ஸ் அண்டு மேக்கிங் பாண்ட்ஸ் கிவ் நியூ ப்ராடக்ட். அதானே நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக பார்த்தோம். அப்போ ஹீட் நிறையா கொடுக்குறப்ப பாண்டெல்லாம் சீக்கிரம் எல்லாம் உடஞ்சிரும். உடையிறதுனால புது ப்ராடக்ட்டு, அதாவது புது மாலிகுல் ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும், ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ ஹீட் அதிகமாக்க நம்பர் ஆஃப் பாண்ட்ஸு பிரேக் நிறையா நடக்கும். நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் நிறையா பிரேக் ஆகிறது நிறையா நடக்கிறதுனால ப்ராடக்ட்டு ஈஸியாக ஃபார்ம் பண்ணும். அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாகிடும். ஸோ அதனால் கால்சியம் கார்பனேட் ரியாக்ட் ஸ்லோலி வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அட் ரூம் டெம்பரேச்சர். கால்சியம் கார்பனேட் CaCO3 அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணுது ரூம் டெம்பரேச்சரில், நார்மலாக ஒரு 25 டிகிரி செல்சியஸில். பட் ஹீட் அதிகமாக்கணும்னு வச்சுங்களேன், ஹீட் அதிகமாக்கணும்னா அந்த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ரியாக்ஷனோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஹீட் அதிகமாக்க ரியாக்ஷன் ரேட் அதிகமாகும், ஹீட்டை குறைச்சோம்னாக்க ரியாக்ஷன் ரேட்டும் குறையும். நெக்ஸ்ட்டு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரியாக்ஷன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸிங் தியர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் த ரியாக்ஷன் ரேட். ஏன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆன் இன்க்ரீஸிங் ப்ரெஷர்ஸ் ரியாக்டிங் பார்ட்டிகல் கம் க்ளோசர் அண்டு கொலைடு ஃப்ரீக்வெண்ட்லி. நிறைய ப்ரெஷர் கொடுக்குறோம் இந்த ரியாக்ஷன் நடக்கிற இடத்துல, அந்த டியூபுக்குள்ளே, டெஸ்ட் டியூபுக்குள்ளே. அப்படி ப்ரெஷர் கொடுத்தா என்ன ஆகுது, பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எட்ட இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறதுனால எல்லாம் கிட்டக வர்றதுனால ஒன்றுக்கு ஒன்று மோதுறதுனால புது ப்ராடக்ட்டு ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ ரேட் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுனா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கேட்டலிஸ்ட், வினை ஊக்கிகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இந்த கேட்டலிஸ்ட்டு ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் வித்தவுட் பீயிங் கன்சியூம்டு இன் த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனுக்குள்ளே இந்த கேட்டலிஸ்ட்டு இன்வால்மெண்ட்டே ஆகாது, அந்த ரியாக்ஷனுக்குள்ளேயே இருக்கும். பட் ரியாக்ஷனில் போய் இன்வால்வ் பண்ணிக்காது, பட் ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிடும் அது இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் அதை நம்ம கேட்டலிஸ்ட், வினை ஊக்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீட்டிங் பொட்டாசியம் குளோரேட்டு ஹீட் பண்ணுறோம். அப்போ ஹீட் பண்ணுறப்ப பொட்டாசியம் குளோரைடு அண்டு ஆக்சிஜன் கேஸ் கிடைக்குது, KCl + O2. பட் அந்த ரியாக்ஷன் ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ அது கூட மேங்கனீஸ் ஆட் பண்ணணும், மேங்கனீஸ் டை ஆக்சைடு MnO2. கொஞ்சோண்டு மேங்கனீஸ் டை ஆக்சைடு போட்டோம்னா ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். எந்த ரியாக்ஷன், பொட்டாசியம் குளோரைட், அதை ஹீட் பண்ணுறப்ப பொட்டாசியம் குளோரைடாகவும் ஆக்சிஜனாகவும் கிடைக்கிது. பட் இது ஸ்லோ ரியாக்ஷன். எப்போ நம்ம மேங்கனீஸ்
டை ஆக்சைடு MnO2 அதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறோமோ அப்போ ரியாக்ஷனோட ஸ்பீடு ரொம்ப அதிகமாகிடும். ஓகே, இந்த ஃபைனலாக சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டண்ட். சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு சாலிடு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி அந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். அதே மெட்டீரியலை பவுடராக இல்லாமல் கிரனல்ஸ், ஒரு துருவல்களாக யூஸ் பண்ணுறோம். எதில் ரியாக்ஷன் வேகமாக நடக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த பவுடராக யூஸ் பண்ணோம்ல அங்கே தான் ரியாக்ஷன் வேகமாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பவுடர்டு கால்சியம் கார்பனேட் ரியாக்ட்ஸ் மோர் ரேப்பிட்லி வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தென் மார்பிள் சிப்ஸு. கால்சியம் கார்பனேட் எடுக்கிறோம், அது 2 டைப்பாக இப்போ எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. ஒன்று வந்து பவுடர் ஆக்கி கால்சியம் கார்பனேட்டு கொஞ்சம் எடுத்துருக்கிறோம். இன்னொன்று மார்பிள் சிப்ஸுனாக்க மார்பிள் சிப்ஸுனாக்க பட்டையாக அப்படி எடுத்து ரெண்டுத்தையுமே ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண விடுறோம். அப்போ பவுடர் ஆக்கி வச்சுருந்தோம்ல அது நல்ல ஸ்பீடாக ரியாக்ஷனுக்கு போகும். இந்த மார்பிள் சிப்ஸு போல் யூஸ் பண்ணுறோம்ல அது வந்து ரியாக்ஷனுக்கு போகாது. ஏன்னா பவுடரில் சர்ஃபேஸ் ஏரியா நிறைய இருக்கும். ஸோ மோர் த சர்ஃபேஸ் ஏரியா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வில் பி இன்க்ரீஸ். அதுதான் அதோட முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா அண்டு மோர் எனர்ஜி இஸ் அவைலபிள் ஆன் கொல்யூஷன் ஆஃப் த ரியாக்டண்ட் பார்ட்டிகல்ஸ். சர்ஃபேஸ் ஏரியா நிறையா இருக்கிறப்ப நிறைய ரியாக்டண்ட் அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக அமையும். அதனால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே மார்பிள் சிப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் சர்ஃபேஸ் ஏரியா கம்மி. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போய் கொஞ்சமாக தான் ரியாக்ட் பண்ண முடியும். ஏன்னா மற்றது எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் மறைஞ்சிருக்கும். பவுடராக இருக்கிற பட்சத்தில் சர்ஃபேஸ் ஏரியா நிறையா கிடைக்கிறதுனால ரியாக்ஷனும் நிறையா நடக்கும், ஸ்பீடாகவும் நடக்கும், அண்ட் ஆல்சோ ப்ராடக்ட்டும் நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த factors influencing the rate of the reactions. Finally, I want to conclude the rate of the reactions will be altered by nature of the reactants, concentration of the reactants, temperature, catalyst, pressure and surface area. ஸோ புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த டாப்பிக்கை படிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.